இன்னைக்கு எல்லா அக்கௌண்ட்லயும் 5000 வந்திருக்கும்ல. இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இன்னும் பல சலுகைகள் வரப்போகுதாம்ப்பா. அது என்னென்ன? அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காத்தால டான்னு எல்லா மகளிருக்கும் பார்த்தீங்கன்னா 5000 சொல்லிட்டு கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா? அதை பத்தி தான் திடீர்னு அதிரடியா நம்ம சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியா இன்னைக்கு 5000 எல்லா உமன்ஸ்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்க நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதமும் 1000 ரூபாய் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வழக்கு தொடர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் அவர்கள் இன்னைக்கு அதிரடியா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னங்கிறது தெரியல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெல்லியில இருக்கிற ஒரு சில கூட்டணியும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில கூட்டணியும் இதுக்கு அகைன்ஸ்டா மாதந்தோறும் 1000 ரூபாய் அனுப்புறாங்க. அது இனிமேல் அனுப்பக்கூடாது இந்த 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு தொடர போறாங்க கோர்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்துக்கும் 1000 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாயும், கோடை விடுமுறை முன்னிட்டு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாயும் 5000 ரூபாய் ஜாக்பாட்டா போட்டிருக்காரு. எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் தான் சொல்லலாம். காலங்காத்தால எந்திரிச்சுன்னே நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆனோனே டெபிட்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5000 கவர்மெண்ட்லேருந்து டக்குன்னு காலை எந்திரிச்சுன்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்தால் எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 1ஆம் தேதி ஆச்சுன்னா இஎம்ஐக்கு தான் போகும். 15ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து டான்னு மாசம் 1000 ரூபாய் வந்துடும். அது நிறைய பெண்களுக்கு பயங்கரமா பலன் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மாதந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர இன்கம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாம இந்த மாசம் 1000 ரூபாய் போடுறதுங்கிறது ஸோ பெரியவங்கல இருந்து சின்னவங்கள வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு 5000 போட்டிருக்காங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகளிர்கிட்ட கேட்டா அஸ் யூசுவல் என்ன சொல்லுவாங்க? கிராசரி ஐட்டம் வாங்க போறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுப்போம், அது மட்டும் இல்லாம வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் அப்படிதான் சொன்னாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்புறோம், திடீர்னு உங்களுக்கு அனுப்பல அப்படின்னா நீங்க உங்க குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மளிகை ஜாமானுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தனானா அதை யோசிச்சு இந்த 3 மாசம் போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நான் அதையும் அப்ப போடல, ஓகே மொத்தமா நான் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி 5000 கோடை விடுமுறையும் முன்னிட்டு 5000 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல குட் நியூஸ் தான் இல்லையா இன்னைக்கு காலங்கத்தால? அது மட்டும் இல்லாம இது ஒரு பேசும் பொருளாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎம் அவர்கள் நம்ம வீட்ல ஒருத்தர் மாதிரி சொல்லியிருப்பாரு. சிக்கனமா செலவு பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5000ங்கிறது நமக்கு பெரிய பட்ஜெட் தான் இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட் தான். அதை சேவிங்ஸ் பண்ணிட்டு அடுத்த 3 மாதத்துக்கு அதை வச்சு ஓட்டுற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருந்தாரு குட் நியூஸ். நான் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் போட்டேன் இல்லையா? அதை 2000 ரூபாய 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 2000 மாசம் மாசம் நான் இனிமேல் உங்களுக்கு நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி உமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ல பேருந்துகள்ல ஃப்ரீ பஸ் விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில இதுல பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை டேலி பண்றதுக்காக. அதே மாதிரி இப்போ மாதந்தோறும் 2000 ரூபாய் போட்டாரு அப்படின்னா, ஸோ அதை தொடர்ந்து ஒரு சில இதுலயும் கூட்டிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிஜேபி கட்சியில இருந்து திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் போச்சு. எலெக்ஷன் டைம் அப்போ. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு 243 தொகுதியில 200க்கும் மேற்பட்ட தொகுதிக்கு வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சுச்சு மோடி அவர்களுக்கு. அதே மாரி இப்பவும் இத நீங்க அந்த மாரி ஒரு ட்ராக்ல பண்றீங்களா? அப்படிங்கிற மாரியும் பேசும் பொருளா இருக்கு. இது எதுவோ நல்லதோ கெட்டதோ ஆனா நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இது ஒரு நல்லது தான். ஒரு 5000 ரூபாய் டக்குன்னு போட்டா அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ஆனா அதுல இருக்கிற சாதகம் ஓகே, பாதகமும் யோசிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல அதே மாரி ஒரு
நேஷனல் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் இவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு ரேஷனுக்கும் குடுத்தாங்க. அது ரொம்ப கடனாவும் பொருளாதாரத்த வீழ்ச்சி அடைஞ்சுச்சு மகாராஷ்டிரால. அது மட்டும் இல்லாம ஒரு 3 மாசம் எலக்ஷன் தள்ளி கூட வச்சாங்க. இந்த அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அத முன்னிட்டு நீங்க வந்து அந்த மாரி நீங்க பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நீங்க இனிமேல் 3 மாசத்துக்கு நீங்க அமௌண்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாரி எதிர்க்கட்சிகள் வழக்கு தொடர போறாங்க. அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. அதனால தான் நம்ம சிஎம் அவர்கள் 3 மாசத்து காசையும் முன்னாடியே போட்டாரா? எப்படி போட்டாலும் நம்ம பெண்களுக்கு இது பயன் தான் இல்லையா? ஏன்னா இப்ப மே மாசம் வரப்போது. குழந்தைங்கள்லாம் வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நெறையா செலவுகள் இருக்கும். ஆப்வியஸ்லி இருக்கும் இல்லையா? குடும்ப பெண்கள்னாலே சிக்கனமா ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சேவிங்ஸ் தான் நம்ம மாசம் சிஎம் அனுப்புற அந்த ரூ. 1000 இருந்துச்சு. அது மளிகை ஜாமானுக்கு ஒரு சிலர் யூஸ் பண்ணாலும், ஒரு சிலர் பெண் குழந்தைகள வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மாசம் இந்த மாசம் ₹1000 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அவங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத தொடர்ந்து இப்ப மாசம் 2000 போட்டாங்க அப்படின்னா, 2000 ஆகும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இல்லையா? யாருக்கு எது சாதகமோ, பாதகமோ நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு க நல்ல ஒரு திட்டம் தான் இல்லையா அது? இது மட்டும் இல்லங்க. நம்ம முதலமைச்சர் திரும்ப ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா, இன்னும் பெண்களுக்காக இன்னும் சிறப்பு திட்டங்கள் நெறைய சலுகைகள், திட்டங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லங்க. நம்ம சிஎம் அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா, மகளிருக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது என்னென்ன திட்டம்? எப்படி? எப்போ நிறைவேற்றப்படும்? யார் யாருக்கு? எந்த மாரி? வேலை சம்மந்தமா இருக்குமா? இல்ல எஜுகேஷன் சம்மந்தமா இருக்குமா? இல்ல ஹெல்த் ஹெல்த் சம்மந்தமா இருக்குமா? என்ன ஏதுங்கிறது இன்னும் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு சில திட்டங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதிரடியா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தி பேசும் பொருளாவே இல்ல. ஆனா திடீர்னு அதிரடியா சொன்னாங்க. இதே மாரி புது புது திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு குட் நியூஸ் வந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? ஸோ அதே மாரி என்னென்ன குட் நியூஸ் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.